இங்க ஒரு மேஜிசியன் ஸ்டேஜுக்கு சென்டர்ல ஒரு ஸ்ட்ராங்கான சுவரை வச்சுட்டு இப்போ உங்க முன்னாடி இதை என் மேஜிக்காலேயே நான் கிராஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. உடனே அவரோட அசிஸ்டன்ட்ஸ் அந்த சுவரை ஸ்கிரீனால மறைக்கிறாங்க. ஸ்கிரீனை எடுத்ததும் பார்த்தா அவர் அந்த சுவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்து நிப்பாரு. ஆடியன்ஸ் எல்லாரும் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. உடனே அவர்கிட்ட ஒன்ஸ் மோர் பண்ண சொல்லியும் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதை பண்ண தயாராகிறாரு. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சிக்னல் கொடுத்ததும் அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் ஒரு ரோப்பை இழுப்பான். அப்போ ஃப்ளோர்ல சின்னதா ஒரு கேப் விழுந்துரும். அந்த வழியா தான் அவர் சுவரோட அந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிருப்பாரு. அதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாரும் இன்னும் உற்சாகமா அவரை பாராட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த நாட்டோட அரசர் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக அவரோட பேலஸுக்கு கூப்பிட்டுருப்பாரு. அப்போ அந்த மேஜிசியன் அவங்களோட விஷயத்தை இப்போ நிறைவேற்ற போறதா சொல்றாரு. உடனே ஒரு துண்டு சீட்டை எல்லார்கிட்டையும் கொடுத்து அவங்களோட விருப்பங்களை அதுல எழுத சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பேப்பரையும் கலெக்ட் பண்றாரு. உடனே அந்த நாட்டோட பிரின்சஸ் கிட்ட அதுல இருந்து ஒரு சீட்டை எடுக்க சொல்றாரு. அதுல எழுதி இருக்கிற ஆசையை இப்போ நிறைவேற்ற போறதா சொல்றாரு. அவர் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ரஷ்யன் மொழி எழுதி இருக்குது. அவருக்கு ரஷ்யன் மொழி தெரிஞ்சிருக்காது. உடனே அங்க இருந்தவங்க எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே அதை அந்த நாட்டோட ராணி கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அதை பார்த்த ராணி இந்த ஆசையை நீங்க நிறைவேற்ற வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல அந்த பேலஸோட பெல் அடிக்கணும்னு எழுதியிருக்கோம். ஆனா அந்த பேலஸோட பெல்ல இதுக்கு முன்னாடி அடிச்சு 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். அந்த பெல்லோட ரோப்பம் பல வருஷத்துக்கு முன்னாடியே கட் ஆகி இருக்கும். அதுக்குரிய படிக்கட்டம் காணாமலேயே போயிருக்கும். அப்போ அந்த மேஜிசியன் கையில ஒரு கர்ச்சிஃபை போட்டுட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன ரோப்பை வெளியே இழுக்கிறாரு. அதை பார்த்து எல்லாரும் இப்போ ஆரவாரமா கை தட்டுறாங்க. உடனே அந்த பிரின்சஸை கூப்பிட்டு அந்த ரோப்பை இழுக்க சொல்றாரு. அப்படி இழுக்கும்போது அந்த பெல்லும் அடிக்குது. அதை பார்த்து அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே அவங்க எல்லாரும் அந்த மேஜிசியனோட டேலண்ட்டை பார்த்து அவருக்கு முன்னாடி மண்டிடுறாங்க. ஆனா அந்த மேஜிக்கை அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னா, அவங்க துண்டு சீட்டை எழுதி கொடுத்திருந்த ஆசையை அவர் ஃபர்ஸ்டே யாருக்கும் தெரியாம மாத்திருப்பாரு. அதுல அந்த மேஜிசியன் எழுதியிருந்த அந்த பெல் ரிங் ஆகணுங்கிற விஷ் தான் எழுதியிருக்கும். இதை அவரோட அசிஸ்டன்ட் ஹெல்ப்போட தான் பண்ணியிருப்பாரு. அவங்க ஆல்ரெடி அந்த பெல்லை நோக்கி ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிள சைலன்சரை வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. பிரின்சஸ் அந்த ரோப்பை இழுக்கும்போது கரெக்டான டைம்ல அவர் ட்ரிகரை அழுத்தி அதை ஷூட் பண்ணியிருப்பாரு. அந்த புல்லட் பெல் மேல பட்ட சத்தம் தான் பெல் சத்தமா உங்களுக்கு கேட்டிருக்கும்.